ஹாய். நீங்களா? எஸ். என்னாச்சு? வேற யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? நீங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? சாரி, ப்ளீஸ் உள்ள வாங்க. Thank you. உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இதெல்லாம்? வேண்டாங்க. பசங்களை பார்க்க போகணும்னு சொன்னா சாக்லேட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே உங்களை மாதிரி அழகான பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னா உங்க அழகுக்கு ஏத்த கிஃப்டா கொண்டு வரணும்ல, வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. நேத்து தானே லேட்டஸ்ட் சாரி வாங்கி கொடுத்தீங்க. அது நேத்து, இது இன்னைக்கு. சாரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராகுலுக்கு கூட பிடிக்காது. ராகுலுக்கு பிடிக்காதா? இது உங்க லைஃப்ங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் நமக்கு பிடிச்சத விட்டு கொடுக்க கூடாதுன்னு நேத்து தானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? இருக்கலாங்க, ஆனா இது நச்சுன்னு நல்லா இருக்கும். உங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா அத வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ராகுலுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. ராகுலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையேங்க. உங்க அழக ரசிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க பிரியா, எனக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வாங்களேன். இதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. ஓகே ஓகே, நீங்களா கேட்டாதான் இனிமே நான் வாங்கிட்டு வருவேன். சரியா? சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்களேன். நான் இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ராகுல் மட்டும் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருன்னா ராகுலுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருச்சுன்னா எப்பவுமே நான் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன். லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும். எவனா இருந்தாலும் அசந்து போற அளவுக்கு உன் அழகு, மென்மையான உன்னோட இடுப்ப, பஞ்சு மாதிரி இருக்க உன் கால, இந்த அழக ரசிக்க தெரியாதவன் உயிரோட இருக்கிறதே சுத்த வேஸ்ட். ஏன் இந்த பெண் எழுதவே மாட்டேங்குது? பேனாவை டெய்லி யூஸ் பண்ணாதான் நல்லா எழுதும். அப்படி இல்லைன்னா ஒன்னே இங்கு வரைஞ்சிடும், இல்லைன்னா லூஸ் ஆகி லீக் ஆயிடும். தெரியாம ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்கெட் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எங்கன்னு சொன்னீங்கன்னா? இப்படி சும்மா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. அது இல்லங்க. I don't want any explanations. Come with me. நீ சாரியில கூட ரொம்ப அழகா இருக்க. நீங்க கிளம்புங்க, ராகுல் வர நேரமாச்சு. அதுக்குள்ளயா? நீங்க கிளம்புங்க. ஓகே, பாய். பிரியா, பிரியா, இங்க இருக்கீங்க. என்னங்க மத்தியானம் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே. ஓ, வெச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆபீஸ்ல டெலிகேட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டேன். சரி, போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. இப்பதான் மறுபடியும் அவங்களோட சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. இன்னைக்கு என்ன புதுசா?
இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலையே. சார், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு என்ன ஓவரா சிரிக்கிறாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்தியா, ஒன்னும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதைத்தான் தேடிட்டு இருந்தேன். ஓல்டு பெண்ணா? இந்த தேடுறது எத்தனை நாளா நடக்குது? பெண்ணு என்னைக்காவது கிடைச்சதா? நீ வேலையை பாரு. பாக்குறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பேனாவை தேடி வச்சு பாருங்க. ஸ்டெப்னிக்கு இந்த பெண்ணையும் வச்சுங்க. நீ உன் ஃபைல காட்டு. வேண்டாம், அது உங்களுது. என்னென்னமோ நடக்குது. ஹலோ, நான் தான். என்ன விஷயம் சொல்லு. உடனே கிளம்பி வா. எனக்கு வேலை இருக்கு அஞ்சலி. நீ எதுவும் பேசக்கூடாது, உடனே கிளம்பி வரணும். அதெல்லாம் புரிஞ்சுக்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, உடனே கிளம்பி வா. இங்க பாரு ராகுல், நீ காரணம் சொல்லாத. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கங்கா, இங்க வாயேன். போனாலே சார், என்ன? பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா? நிச்சயமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ நம்ப வேணா போய் முடியல. பாரு. உண்மையதான் சொல்றேன். ராகுல், உண்மையிலேயே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. நான் தான் அவரை மிஸ் பண்றேன். அவர் கிட்டத்தட்ட 1 இயரா துபாயில இருக்காரு. நான் இங்க வைசாக்லயே இருந்துட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்களும் துபாய்க்கே போயிடலாம்ல? போலாம் தான், பட் எனக்கு இன்னும் விசா கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம், உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியுது. எனக்குள்ளேயே நான் எதையோ தேடிட்டு இருக்கேன். என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு துணை வேணும். இதுல உன் அபிப்பிராயம் என்ன? அது தப்பு ஒண்ணும் இல்லையே. தேங்க்ஸ். நீயாவது என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டியே. அதனால தான் உன்னை பார்த்த முதல் நாள்லயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.